இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2026 ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்துருச்சு. பிப்ரவரி 23 அன்னைக்கு இந்த ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதில் முன்ன வந்து 97 லட்சம் பேருக்கு மேலே வந்து ரிமூவ் பண்ணியிருந்தாங்க ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்தே. இப்போது அதிலிருந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணி ரீஅப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து மறுபடியும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஓட்டர் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்ட்டு மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நார்மல் பட்டன் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்களும் இந்த மாதிரி செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். ஸோ அதை எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவுக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட், அதாவது இந்த ஓட்டர் லிஸ்ட் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு சொல்யூஷன் சொல்லுறேன். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறது ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு கீழே இன்ஸ்டால்னு கொடுத்துருப்போம். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 2026 ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம சொன்ன ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பை எபிக், அடுத்து சர்ச் பை டீடைல்ஸ், மூணாவது பார்த்தீங்கன்னா சர்ச் பை மொபைல் நம்பர்னு இருக்கும். 3 ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஆப்ஷனில் தான் எந்த ஒரு ஓடிபியும் கேட்காது, ரிஜிஸ்ட்ரேஷனும் கேட்காது, டேரெக்டாகவே வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா யுவர் எபிக் நம்பர்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணணும். அது வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடியில் ஃபோட்டோவுக்கு மேலே இருக்கும். அந்த நம்பரை கரெக்டாக பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா செலக்ட் ஸ்டேட்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடை வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. இது மேக்ஸிமம் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். சப்போஸ் இந்த இடத்துல நம்ம சொல்கிற மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஷோ ஆகாமல் நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா 2026 உங்களால் வந்து ஓட்டு போட முடியாது. ஏன்னா உங்களுடைய நேம் ஓட்டர் லிஸ்ட்லேயே இருக்காது. ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடி வச்சுருந்தாலுமே அது யூஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது நோ ரிசல்ட்ஸ் ஃபவுண்ட்னு வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பட்டன் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் பட்டன் மொபைல் யூஸ் பண்ணுறவங்க மெசேஜ் செக்ஷனுக்கு போயிடுங்க. மெசேஜ் செக்ஷனுக்கு போயிட்டு 1950 அப்படின்ற நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. 2ல் வந்து 1950 என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து மெசேஜ் செக்ஷனில் நம்ம சொல்கிற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. இசிஐ அப்படின்ட்டு கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இசிஐன்ட்டு போட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கு இல்லையா, அந்த நம்பர் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த நம்பரை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு சென்டு கொடுத்துருங்க. சென்டு கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் இசிஐ அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து அப்படியே வந்து இன்னொரு மெசேஜாக வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் 2026 ஓட்டு போடலாம். சப்போஸ் இந்த இடத்துல வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் எதுவுமே வராமல் இந்த மாதிரி மெசேஜ் கைண்ட்லி ரிக்வெஸ்டட் டு கான்டாக்ட் யுவர் பிஎல்ஓ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுடைய லோக்கலில் இருப்பாங்க ஒருத்தங்க பிஎல்ஓ ஆஃபீஸர்ன்ட்டு, அவங்கக்கிட்ட போய் சொன்னீங்கன்னா மறுபடியும் வந்து ரீஅப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்களால் இந்த டைம் ஓட்டு போட முடியுமான்னு தெரியாது. ஏன்னா இது ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் வந்து முடியுமா முடியாதான்னு தெரியாது. ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களால் போட முடியும். அப்படியே இந்த 2026 ஓட்டர் லிஸ்ட்டே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஓட்டர் லிஸ்ட்டுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.